Good morning, everybody. Good morning, Good sir. morning, sir. Please sit down. எல்லாரும் டைரக்ஷன் ஸ்டூடெண்ட் தானே? ஓகே, குட். செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். மை நேம் இஸ் காதல் கண்ணன். ஓகே, உங்க பேர் சார்? உங்க நேம் சார்? நீங்க சார்? நீங்க மேடம்? எங்கேருந்து வரீங்க நீங்க? சார், நான் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன் சார். ஓ, ஓகே, நம்ம கிளாஸுக்கு போகலாம் இப்போ. இதுதான் உலக சினிமா, இதுதான் இந்திய சினிமா. காய்ஸ், நாம சென்னையில் இருக்கோம். சென்னையில இருந்து சென்னை சினிமாவை பார்க்க போறோம். ரைட்? புரிஞ்சுதா சிட்டி? புரிஞ்சுதா? நீங்க டைரக்ஷன் ஃபீல்டை எதுக்காக செலக்ட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சார், எனக்கு முதல்ல ஆர்டிஸ்டாக வரணும் தான் சார் ஆசை. ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒரு டைரக்டர்கிட்டே போய் என்னோடய போர்ட்ஃபோலியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் காமிச்சேன் சார். சான்ஸ் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன் சார். ஆனால் எல்லோரும் இன்றைக்கி போய்ட்டு நாளைக்கு வா, இன்றைக்கி போய்ட்டு நாளைக்கு வானே சொன்னாங்க சார். நான் உனக்கு சான்ஸ் தரேன்ப்பா, 1 லட்ச ரூபா பணம் கொடுத்துருன்னு சொன்னாங்க சார். நானும் அங்கிட்டும் இங்கிட்டும் கஷ்டப்பட்டு புரட்டி 1 லட்ச ரூபா பணம் கொடுத்தேன் சார். நான் சான்ஸ் கேட்டேன், வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார். அவர் இன்னும் 1 மாதம் கழிச்சு தான் ஷூட்டிங் ஆரம்பிக்குது, நீ போயிட்டு அப்புறமேல் வான்னு சொன்னார் சார். நானும் ஜாலியாக 1 மாதம் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி இருந்தேன் சார். ஆனால் 1 மாதம் கழிச்சு போனால் ஆஃபீஸ் பூட்டி இருந்துச்சு சார். அவங்க எல்லோரும் 2 பேர் என்னப்பா சிரிச்சுக்கு இருந்தாங்க சார். ஐயோ, ஏது மாதிரி சிரிக்கிறீங்கன்னு கேட்டால் அந்த டைரக்டர் இவங்கள்ட்டையும் ஆளுக்கு 1 லட்சம் வாங்கிட்டு ஏமாந்துட்டு போயிட்டாரா சார். 1 லட்ச ரூபா போயிடுச்சு சார். சார், நான் பெரிய டைரக்டர் ஆகணும் சார், அதுக்கு தான் சார் சேர்ந்துருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். நான் சொல்லி கொடுத்து நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. கவலைப்படாதீங்க, ஜெயிச்சு வருவீங்க. நீங்க பெரிய டைரக்டர் ஆவீங்க, கவலைப்படாதீங்க. சூப்பரா இருக்காளே நானே. நீங்க எதுக்கு டைரக்ஷன் ஃபீல்டை செலக்ட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்பல் பண்ணாங்க. லைக், நீ தான் டைரக்டர் ஆகணும், உனக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, க்ரியேட்டிவிட்டி இருக்கு, இதுதான் நம்ம ஃபீல்டு அப்படின்னு டிசைட் பண்ணேன். அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்டேட்டஸ்க்கும் பணத்துக்கும் நம்மே டைரக்டர் முருகதாஸ், டைரக்டர் சங்கர் அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு ஒரு ஃபீல். அட் லாஸ்ட் ஐ வாண்ட் டு பிகம் அ டைரக்டர். சூப்பர் ஐடியா. என்னத்த சொல்லிட்டேன்னு சூப்பர் ஐடியான்றான். அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. டெய்லி நான் கொடுக்குற நோட்ஸ் எல்லாம் நல்லா படிங்க, எழுதி பாருங்க. உங்க லைஃப்ல டெய்லி என்ன நடக்குதோ அதை நல்லா அப்சர்வ் பண்ணி நீங்களே ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணுங்க. அதுவே ஒரு பிரம்மாண்டமான கதையா வரும். ஓகே, நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ணாலும் நான் பண்றேன். ஓவரா பில்டப் பண்ணுறானே. நீங்க எதுக்குமா இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க? சார், சின்ன வயசுலேருந்து எனக்கு சினிமானாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சார். சின்ன வயசுலேருந்து நான் நிறைய படம் பார்ப்பேன். எனக்கு எப்படியாவது ஒரு லேடி டைரக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. எவ்வளவோ படம் பார்த்துருக்கேன், எல்லாத்துலேயும் ஒரு ஜென்ஸ் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைமாக நான் ஒரு டைரக்ஷன் பண்ணி அது பெரிய அளவில் ஹிட் ஆகி எல்லாருமே எப்போவுமே என்னை பாராட்டணும்னு ஆசை சார். அதுதான். ரொம்ப சந்தோஷமா. ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு தன்னம்பிக்கையோட ஏன் ஸ்டூடெண்ட்டாக வந்திருக்கிய. நான் கற்றுக் கொடுக்குறேன் உனக்கு, நீ கண்டிப்பாக முன்னுக்கு வருவ. ஆனால் சினிமாவில் நிறைய கஷ்டப்பட வேண்டி வருமேம்மா. பரவாயில்ல சார், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். அது நல்ல கஷ்டப்பட்டினா கண்டிப்பா முன்னுக்கு வருமா நீ. கோகுல், நீங்க எதுக்கு இந்த டைரக்ஷன் கோர்ஸுக்கு வந்தீங்கன்னு சொல்றீங்களா? சார், டைரக்ஷனை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் சார். என் நம்பிக்கை இருக்கு, நான் பெரிய டைரக்டர் வருவேன். யோ, நான் என்ன கேட்டுன்னு இருக்கேன்? லூசா நீ என்ன சொல்லிருக்க? சார், என் டேரக்டர் பற்றி தெரியும், ப்ரொடியூசர் பற்றி தெரியும், எல்லாமே தெரியும் சார்.
டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு பார்க்கலாம், கிளம்புங்க. இங்கே பார், உடனடியெல்லாம் படம்லாம் எடுக்க முடியாது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை போட. நானி இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க? ஏன் வந்தீங்க? எப்படி இருக்க? ஃபோனே பண்ண மாட்டேங்கிற. இப்போ என்ன சொல்ல வரீங்க? அவங்க வீட்டில் அம்மாவுக்கு ரொம்ப முடியல, மருந்து வாங்க கூட காசு இல்லைப்பா. வேற என்ன பண்ண சொல்கிற? எல்லா சொத்தையும் விற்று உனக்கு கொடுத்தாச்சு, இப்போதைக்கு எதுவுமே இல்லை. ஃபோன் அடித்தாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற. என்ன நிலமையில இருக்குன்னே தெரில. அம்மா தான் போய் பார்த்து வேற நிற்கிறா. நிற்கிறா. இன்னும் எவ்வளோ நாள் பொறுத்திருக்கிறது சொல்லு. இதை சொல்ல தான் இங்கே வந்தீங்களா? வேற என்ன பண்ணுறது? ஃபோனை தான் எடுக்க மாட்டேங்கிறியா? யார்கிட்ட போய் சொல்கிறது? ஒரு வழி எனக்கு தெரியலப்பா. வீடு மட்டும்தான் இருக்குது, அம்மாட்ட நகை இல்லை, வேற எதுவுமே இல்லை என்கிட்ட. வேற என்ன தான் பண்ணுறது? அங்கிள் நீங்கள் கவலைப்படாதீங்க அங்கிள், எப்படியாவது இன்னும் 1 மாசத்துல டைரக்டர் ஆயிடுவான். அது வரைக்கும் ஆன்ட்டி நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லைம்மா, இல்ல, நான் சொன்னா சொல்கிற கேளுங்க. பேச்சே கேட்க மாட்டேங்கிறேம்மா. இந்த மோதிரத்தை வேணா வச்சுக்கோங்க. ஏய் சும்மாரு. ஏய் சும்மா இரு, பரவாயில்ல இருக்கட்டும். இந்தாங்க இல்லைம்மா, uncle, வச்சுக்கோங்க. இன்னும் 1 மாதம் தானே, நான் இல்லை பார்த்துக்கிறேம்மா. அங்கிள் பரவாயில்ல, நீங்கள் வேணாம் வச்சுக்கோங்க. வேணாம், நான் பார்த்துக்கிறேம்மா. எவ்வளோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா? வேணாம்மா, உடம்ப பார்த்துக்கப்பா. சரிப்பா, நீ வீட்டுக்கு எதுவும் கொடுக்க வேணாம், சரியா? அம்மாவை நான் பார்த்துக்கிறேன், ஒன்று நீ பார்த்துக்க. 1 மாதம் கழிச்சு நான் திரும்ப வரேன், சரியா? பார்த்துக்கப்பா. சரிப்பா சரிப்பா, விடுப்பா விடுப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா. எப்படி பண்ண? அழாதப்பா, நீ பார்த்துக்கம்மா. நானே, சிட்டி, கோகுல் நம்ம எல்லாரும் டைரக்ஷன் கோர்ஸ் தான் படிக்க வந்திருக்கோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். உங்கள் எல்லாருக்கும் ஓகே தானே? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம். உங்களுக்கு ஓகே தானே? ஓகே. எந்த ப்ராப்ளம் இல்லையே. நான் கோயம்புத்தூரில் டைரக்டர் பேசினேன், வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காரு. ஓ சார் வணக்கம் சார். ப்ரொடியூசர் 3 பேர் பார்க்க முடியாது, யாரோ ஒரு ஆள் வராங்க. நீங்கள் வரீங்களா? நான் வாங்க வரேன். போகலாம். ஏய் நான் போகிறேன். அப்போ நான் கிளம்புறேன். ஆமாம் ஆமாம் சார், இன்னும் 1 ஹவர் பேர் நான் விட பேசிட்டேன் சரி நான். சரி சரி. என்னடா சார் சார், இவங்க தான் சார் அந்த டைரக்டர் கால் சொல்ல வந்திருக்காங்க. ஆ உட்காருங்க. ஆ சொல்லுங்கம்மா. சார் என் பேர் சித்ரா, நான் டைரக்ஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். என்கிட்ட நல்ல கதை இருக்குது, கேட்டு ஓகே பண்ணீங்கன்னா. ஹலோ. ஆ சொல்லுங்க. ஆ எவ்வளோ பட்ஜெட்டு? ஹீரோயின் யாரு? ஓ அம்லா பாலா. ஓகே ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்து செகண்ட் தான், ஓகேவா? கதை தான் மெயின் ஃபர்ஸ்ட். நான் 1 ஹவர் கழிச்சு கூப்பிடுறேனே. ஆ ஓகே சொல்லுங்க. சார் என் கதை நல்லா இருக்கும், உங்களுக்கு கேட்குறதுக்கு டைம் இருக்கா? நாளைக்கு ஒரு 3 மணிக்கு வாங்க. ஓகே சார். பிஏ நாளைக்கு ஒரு 3 மணிக்கு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, ஓகேவா? ஓகே சார். ஓகே தேங்க்யூ. சார் 3 o'clock அப்பாயின்மெண்ட் கேட்டுருக்காங்க சார், உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஜி நீங்கள் நாளைக்கு வாங்க, நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே தேங்க்யூ. ப்ளீஸ் டோன்ட் மேடம். வாங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சொல்லுங்கம்மா. சார் இது என்னோட ஷார்ட் ஃபிலிமோட சிடி, ஓ இது என் படத்தோட ஸ்கிரிப்ட். இது ரொம்ப நல்லா இருக்கும், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை படித்து பாருங்கள் சார், ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். நீ கொஞ்சம் வெளியேறு. ஓகே சார். உங்கள் கதை கொஞ்சம் சொல்லுங்கள். சார் ஒரு கிராமம் சார், 2 பசங்க, அந்த பசங்களோட அம்மா சின்ன வயசுல இறந்துடுறாங்க. நல்லா இருக்கும் ஸ்டோரி, உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு நிமிஷம் இங்கே வாங்க. ஒரு விஷயம்.
ஓகே உங்கள் ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு. ஓகே சார். உங்கள் படத்தோட பட்ஜெட் எவ்வளோ? 3 crore சார். ஓகே ஹீரோ யார்? ஹீரோ நியூ ஃபேஸ் தான் போடுற மாதிரி சின்ன ஐடியா இருக்கு. ஹீரோயின் லக்ஷ்மி மேனன். லக்ஷ்மி மேனனா? கால் ஷீட் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன் சார். ஓகே ஓகே சூப்பர். ஓ 1 செகண்ட். என்ன படம் சார்? அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே சார். நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே. ஆனால் இப்போ வேண்டாம். என்னால் படம் பண்ண முடியாது. ஃபுல் கவனமும் படத்தில் இருக்கணும். அதனால் படம் முடிச்சுட்டு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கோவா போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு வரலாம். ஓகேவா சார்? ஓகே ஓகே. பிய உள்ளவா? உங்களுக்கு எப்போ ஷூட்டு? எல்லாம் ரெடியாக இருக்குது சார். இன்னும் 2-3 டேஸில் ஆரம்பிச்சிடலாம். அவங்களுக்கு 3C ஓகேங்களா பட்ஜெட்டு? ஓகே சார். நாளானிக்கு ஷூட்டு கூட பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோ. ஓகே மேம் நல்லா பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ. கூட போய் பார்த்துக்கோ. ஓகே சார். ஆக்ஷன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குல்ல? சார் நல்லா பண்ணாரு. ஒரு கை கொடுப்போம். சூப்பர். ஹலோ. சூப்பர் சார். கை கொடுங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து சீட்டிங் பண்ணி தெரியுமா சார்? அது யாருக்கும் கண்டுபிடிக்க முடியல சார். தேங்க்யூ. நல்லா இருக்கு. சூப்பர் ஹிட் படம். அம்மாய் சினிமா சூப்பராக உண்டு. சித்ரா டைரக்ஷன் பண்ண படம் சூப்பராக இருக்கு சார். படம் எப்படி சார் இருந்துச்சு? படம் சூப்பராக இருந்தது மேம். நீங்கள் மேடம்? படம் சூப்பராக இருக்கு. சித்ரா பொண்ணு டைரக்ஷன் பண்ண படம் சூப்பராக இருக்குது. இது மாதிரி ஒரு படம் பார்த்ததே இல்லை. இந்த படம் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கணும் எல்லாமே வந்து. சித்ரா படம் நல்லா இருக்கு. படத்தை பார்த்தோமா? அந்த பொண்ணு என்னமா டைரக்ஷன் பண்ணிருக்கு தெரியுமா? சும்மா சக்க ஃபிலிம் அது. இதாமா ஹலோ ஹலோ. படம் நல்லா போயிட்டு இருக்குது. நல்ல கலெக்ஷன். சூப்பரா இருக்குமா படம்? நல்லா இருக்கு. எல்லா பக்கமும் டாக் நல்லா வந்திருக்குது. ஓகேங்களா? சரி எப்போ? நான் கோவாக்கு நைட்டு டிக்கெட் போட்டிருக்கேன். 6 மணிக்கு ஃப்ளைட்டு. The number you are calling or not reachable at the moment.